இன்றைக்கி வந்து நம்ம ஜிலேபி மீன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி மீன் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ வந்து ஃப்ரையும் குழம்பு ரெண்டுமே பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பின்ன மீன் ஒட்டாமல் வர்றதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு இத்தனையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour கிட்ட ஊறணும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அது நல்லா அந்த மசால் வந்து மீனில் பிடிக்கணும். மீனில் பிடிச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. நம்ம இந்த மீன் வந்து எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோம்னா, உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்ல மீன் வந்து வாஷ் பண்ணியிருக்கோம். அப்போ தான் மீனில் இருக்கிற அந்த வளவளப்பு எல்லாம் போகும், அந்த ஸ்மெல்லு கூட போகும். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம குழம்புக்கு தேவையானது எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். குழம்புக்கு தேவையானது எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட வெந்தயம், பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வெந்தயம் பொரியணும். அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். சின்ன வெங்காயம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் போடலாம், சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணி வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதோட தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா மசிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். நல்லா கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம். நல்லா வதங்கிடுச்சா? நல்லா வதங்கினா ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வதங்கணும். ஒரு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். அதனால் நம்ம ஒரு மூடி போட்டு வேக வைக்கணும். ஆனால் அடியில் திறந்து கொஞ்சம் கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டு வதக்குங்க. அப்போ தான் நல்லா மீன் குழம்பு டேஸ்ட்டாக வரும். நம்ம எந்த அளவுக்கு அது நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் இதோட கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாதா மிளகாத்தூள், அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து தேவைக்கு அளவான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அடி பிடிக்காமல் நல்லா வதக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரத்துக்கு. இது நான்ஸ்டிக்னால வந்து உங்களுக்கு ஒட்டாது. இருந்தாலும் நம்ம கைவிடாமல் வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு நல்லா ஒரு 2 செம்பு தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா ஊற்றிட்டு தண்ணி நிறையா ஊற்றிட்டு கலக்கிடுங்க. கலக்கிட்டு நல்லா கொதித்து வரணும். அந்த தண்ணி வந்து உங்களுக்கு கொதித்து 1/2 செம்பு தண்ணி அளவுக்கு கொதித்து நல்லா வற்றணும். அப்போ தான் குழம்பு உங்களுக்கு நல்லா டேஸ்ட் வரும். இப்போ வந்து புளி நம்ம ஊற போட்டிருக்கோம்ல, அந்த புளி எடுத்து கரைச்சி தண்ணி ஊற்றிக்கணும். புளி தண்ணி ஊற்றிக்கணும். இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் உங்களுக்கு இப்போ உப்பு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கணும். டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செஞ்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம மசால் போட்டு மீன் வறுக்கிறதுக்கு வச்சுருக்கத ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுட்டு அதில் மீன் எண்ணெய் ஊற்றிட்டு பொரிக்க ஆரம்பிங்க. பார்த்திங்கன்னா நல்ல மசால் வந்து மீனில் வந்து ஊறியிருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு தேவையான மீன்லாம் எடுத்து வச்சு பொரிக்க ஆரம்பிச்சிடுங்க. இது மாதிரி ஒரு தோசைக்கல்லை வச்சு நீங்கள் மீன் பொரிச்சிங்கன்னா மீன் வந்து டேஸ்ட்டே தனியாக இருக்கும்.
இப்போ பின்பக்கம் திருப்பி விடணும். அப்பப்போ நகர்த்தி கொடுங்க, அப்போ தான் அது எண்ணெய் இறங்கும். இப்போ வந்து நம்ம வந்து மீன் குழம்புல வந்து வெங்காயம் தக்காளி போட்டு நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து குழம்பு வந்து கெட்டியமாக வரும், இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும். சின்ன வெங்காயம் தக்காளியும் போட்டு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுருக்கோம். வதக்கி அரைச்சி பேஸ்ட்டாக்கி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டும் அதோடு சேர்த்துக்கணும். இப்போது நமக்கு ஃப்ரை மீன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஃப்ரை மீன் வந்து நல்லா நமக்கு வெந்துருச்சு. 2 சைடும் நம்ம நல்லா திருப்பி ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு எண்ணெய் பிடிக்காது. மீன் குழம்பு நல்லா இப்போ கொதித்து ஓரளவுக்கு வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட வற்றணும். இந்த டைமில் நம்ம வச்சுருக்க மீன் வந்து குழம்புக்குன்னு வச்சுருக்கிற மீன் வந்து எடுத்து நம்ம அதுக்குள்ளே சேர்த்துக்கிறோம். இது வந்து நான் தலை வாழை எல்லாம் போட்டு மசாலா தடவி வச்சுருக்கேன். தடவி வச்சு தான் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அப்படியே மீன் போடுறத விட இந்த மாதிரி மசாலா தடவி வச்சுட்டு நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு நம்ம போட்டோம்னா மீனில் வந்து அந்த மசாலாலாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட் இருக்கும். நாங்கள் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவோம். கொஞ்சம் நேரத்துக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே மசாலா தடவி வச்சுருவோம். அதுக்கப்புறம் தான் மீன் குழம்புல போடுவோம். இப்போ நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, நல்லா கொதி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட குழம்பு வற்றணும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இந்த எண்ணெய் பிரிஞ்சு ஓரமெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியதான். அவங்களுக்கு மீன் மண்டைனா ரொம்ப பிடிக்கும். அதனால் மீன் மண்டை போட்டு குழம்பு ஊற்றியாச்சு. சாப்பாடில் ஃப்ரையும் வச்சு அவங்களுக்கு ஊட்டி விடுவோம். அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். பிரவி, சாப்பாடு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஓகே. இப்போ சுவையான சுட சுட சாதமும் மீன் குழம்பு மீன் ஃப்ரை இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு புடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் செஞ்சாச்சு, சமைச்சாச்சு, சாப்பிட போகிறோம். தேங்க்யூ.